சிம்மத்துல முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம். இது தனுசுல முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம். இந்த மூணுமே கேதுவோட நட்சத்திரம் தான். அப்ப அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்றது உங்களுடைய முன்ஜென்ம கர்ம வினை இருக்கு இல்லையா, நீங்க செய்த நல்வினை தீவினை, அதையும் உங்க வம்சத்துக்கே இருக்கக்கூடிய செய்வினை குற்றங்கள் எது இருந்தா இதை தான் சுட்டி காட்டும். மகம் வந்து இயற்கையிலே பிதர்களுடைய நட்சத்திரம். இந்த பிதர்களுடைய நட்சத்திரம்னா அவங்க குடும்பத்தில் இறந்த ஆத்மாக்கள் எப்படி சாந்தியாச்சு. இங்கிட்ட மூல நட்சத்திரம் இவங்க பாட்டங்காலம் தாத்தங்காலத்துல இருந்து இவங்க நடந்த தெய்வ குற்றங்களை காட்டுது. இந்த 3 நட்சத்திரத்தினுடைய சாவி இருக்கு இல்லையா, இதை திறந்தா தான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நிறைய பண்ணி நிறைய மக்கள் இன்னைக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்காங்க. பலருடைய வாழ்க்கையில இது வந்து மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. இப்ப சுக்கிரன் போய் அஸ்வதி நட்சத்திரத்தில் நிற்குது. அப்ப என்ன செய்யணும், வெள்ளிக்கிழமை விநாயகர் கோயிலுக்கு போகணும். அஸ்வதி மகமூலத்தில் சுக்கிரன் இருந்தாலே வெள்ளிக்கிழமை போயிட வேண்டியது. ஒரு அருகம்புல் மாலை விளக்கெண்ணையில தான் ஏற்றணும், வேற எண்ணெயில் ஏற்றக்கூடாது. 7 விளக்கு அருகம்புல் மாலை அப்படியே 20 சுத்து கிளாக் வைஸ், 7 சுத்து ஆன்டி கிளாக் வைஸ். நீங்க இதை பண்ணி பார்க்க சொல்லுங்க, அற்புதமா வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும்.